வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தல டாஸ்க் வந்து நடக்குது. அதில் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. 3 கத்திக்குத்தோட ஒரு கண்டஸ்டன்ட் வந்து அந்த பர்டிகுலர் டாஸ்க்லேருந்து வெளியேறாரு. சுவாரஸ்யமாக எப்பப்போ குத்தப்பட்டது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கமருதீன் எலிமினேட் ஆகிறது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அலட்சியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் கத்திக்குத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வாங்குறாரு. 3 பேர் இந்த டாஸ்கில் பங்கெடுக்கிறாங்க. சபரி, கனி அண்ட் தென் கமருதீன். ஸோ கமருதீன் வந்து ஒரு குத்து வாங்குறப்ப அவர் வந்து கொஞ்சம் அசந்து கீழே அப்படியே சோஃபாவில் படுத்திருப்பாரு. அந்த கேப்பில் ரம்யா வந்து குத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் குத்து அதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஓகே இனிமேல் குத்த விடக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மீன் டைம் சபரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்து கிடைக்குது. அரோரா வந்து குத்திடுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கவே ஓகே 1-1-1-0-1 கனியக்கா 0 இவங்க 2 பேரும் 1 அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க்குக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து யாருக்கு கமருதீனுக்கு வந்து குத்திடுறாங்க. எப்படின்னா டாஸ்க்குன்னு இதை படிக்கணும் எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி கலையரசன் வந்து கிச்சன் ஏரியாவுக்கு வர சொல்கிறாங்க. சரி எல்லாரும் இங்கே வராங்க. ஸோ எல்லாரும் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா கமருதீன் வந்து என்ன மீன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பாரு கூட சேர்ந்து ஓகே இப்போ வந்து நம்ம எல்லாம் டாஸ்க் படிக்கிறதுக்காக காமனாக ஒரு டாஸ்க்கை வந்து படிக்க வந்திருக்கோம். இப்போ யாராவது குத்துனாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது முதுகில் குத்துற கணக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் கமருதீன் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரால் யூரின் நடக்க முடியலன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவர் பாத்ரூம் போகிறாரு. அந்த நேரத்தில் எஸ் பிக் பாஸ் வந்து டாஸ்க்கெல்லாம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. அப்போ ஸ்டில் டாஸ்க் இருக்குதான். ஸோ அந்த நேரத்தை யூஸ் பண்ணி 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குத்திருப்பாங்க. லாஸ்ட்டாக ஆதிரியை வந்து குத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி 2 பேர் குத்திருப்பாங்க. ஸோ 3 ஆல்ரெடி வந்து டன். ஸோ 3 கத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமருதீனுக்கு வந்து குத்தப்படுது. அவர் வந்து வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் என்ன இது தெரியுமா, இதெல்லாம் ஒரு கேமா, நான் வந்து நம்ம எல்லாருமே வந்து டாஸ்க் படிக்கிறதுக்காக வரோம் அப்படின்றப்ப ஸோ அது வந்து ஒரு பாஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லலை. அது வந்து பண்ணது தப்பு. லைக் முதுகில் குத்துற மாதிரி இது நீங்கள் வந்து நான் இருக்கிறப்பே என்னை டைவெர்ட் பண்ணி குத்துறதுன்னா அதுதான் வந்து வீரனுக்கழகு அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவருக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டாரு. பட் டாஸ்க்குன்னு வர்றப்ப இதே சுச்சுவேஷன் தான் இவருக்கும் யார் கனியக்காக்கும் சபரிக்கும் நடந்தது. லைக் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துருச்சு எல்லாருக்கும். பட் இவங்க 2 பேரும் அங்கேயே நின்றுருந்தாங்க. நீ போ நான் போ அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒருத்தர் போனால் 2 பேரும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வச்சு போயிருக்கலாம். பட் அதில் 2 பேருமே வந்து அங்கேயே தான் நின்றுருந்தாங்க இவர் எலிமினேட் ஆனதுக்கப்புறம். ஸோ அதுதான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரேக் எடுத்துக்கலாம், இந்த டாஸ்க் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறதுனதுக்கப்புறம் தான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பிட் இல்லாமல் இவர் வந்து கொஞ்சம் பாரு கூட சேர்ந்து ஒரு அதிக பிரசங்கித்தனம் ஒன்று பண்ணி அவர் வந்து வேணுன்ட்டே வாயை விட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் விட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.